வணக்கம் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு தளபதி விஜய் மூவிஸ் ரிவ்யூ சீரிஸ் எபிசோட் நம்பர் 25. ஆஸ்கார் அவார்டு குட்ரா ட்ரம்ப். ஆஸ்கார் அவார்டு குட்ரா எங்க அண்ணனுக்கு. ஏன்னா இந்த படம் இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ண போற இந்த படத்துல நம்ம தளபதியோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்குங்க. ஆக்சுவலா நல்லாவே இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு சைக்கோவா, ஒரு பைத்தியமா, ஒரு இன்னசென்ட் கேரக்டரா ஒரு மாதிரி நடிச்சிருப்பாரு. எப்ப அந்த கேரக்டர் என்ன பண்ணுன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு படம். கண்ணுக்குள் நிலவு. இந்த படத்துல யாரும் நடிச்சிருக்காங்கன்னா, வழக்கம் போல தளபதி விஜய், அப்புறம் ஷாலினி, அதுக்கப்புறம் ரகுவரன், அப்புறம் நம்ம தமு, அதுக்கப்புறம் சார்லி, இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. காதலுக்கு முன்னாடி படம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரூ அப்படியே இதுலயும் நடிச்சிருப்பாங்க. அதுல அவங்க அம்மாவும் நடிச்சிருப்பாங்களா, ஸ்ரீவித்யா, அவங்க தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. ஸோ கதை என்னன்னா, இது ஒரு சூப்பரான கதைங்க. படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த மாதிரி கௌதம் பிரபாகரன் ஒரு பேரு. கௌதம் காயத்ரியை தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கப்ப ஹெல்ப் கேட்டு நம்ம ஹேமா ஆகிய ஷாலினி கிட்ட போறாங்க. அப்படி போறப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவன் ஏமாத்துவோம், நம்மளே ஏமாத்துக்காரங்க, இவன் நம்மளே ஏமாத்துறான்னு சொல்லி இந்த மாதிரி கார்டா பண்ணுவாங்க. அப்புறம் தான் விஷயம் தெரிய வரும், இவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, டெஸ்ட் பண்ண சொல்லிட்டு பாட்டுலாம் பாட வைப்பாங்க. சூப்பராகவே பாடுவாரு. அதுக்கப்புறம் ஹேமா பின்னாடி இவர் சுத்த ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரி என்ன காயத்ரி கண்டுபிடிச்சு கூட அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஹேமாவோட அப்பா ரகுவரன். அவரு தான் சைக்கியார்டிஸ்ட். நம்ம இங்க சைக்கார்டிஸ்டா இருப்பார் அவரு. ஆக்சுவலா அவர் ஒரு மனநல மருத்துவர். அவர் கல்யாணம் பண்ணதே ஒரு ஆன்டி அவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான். ஸோ அவங்க மனநலம் சரியா ஆனதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்ச நாளே இறந்துட்டாங்களாமா. ஸோ அதனாலதான் சிம்பத்தி ஏற்படுது நம்ம ஹேமா இவங்க மேல. யார் மேல? கௌதம் மேல. ஸோ அதுக்கப்புறம் கௌதம் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஃபிளாஷ்பேக்லாம் ஓப்பன் பண்றாங்க. இந்த மாதிரி அன்கான்சியஸ்ல போயிட்டு சப்கான்சியஸ்ல போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்க ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு மியூசிக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, ஒரு ட்ரிப்பு மாதிரி. அங்க போன இடத்துல காயத்ரியை மீட் பண்றாரு, ஒரு கிராமத்து பெண். அவர் கூட ஹெல்ப் பண்றதுக்கும் இவர் கூட ஒரு பையன் இருக்கான். ஸோ அங்க ஒரு 3 பேர் சுத்துறாங்க. தலைவாசல் விஜயெல்லாம் அவர் நடிச்சிருப்பாரு. ஸோ அவங்க எல்லாமே அந்த இடத்துல பிரச்சனை பண்றாங்க. அப்படி பிரச்சனை பண்றப்ப 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த பொண்ணிட்ட வம்புழுக்கிறாங்க. அப்ப விஜய் போயிட்டு அடிக்க ஹெல்ப் பண்ண போகும்போது காயத்ரி அப்படி க்ளோஸ் பண்ணி அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதை விஜய் என்ன நினைச்சிருப்பாரு, ஐ மீன் மயக்கம் மட்டும்லாம் விட மாட்டாங்க. ஆக்சுவலா அங்கே அதை செத்துருவாங்க. செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம விஜய் தலையில அடிச்சு அந்த இது பண்ணிடுறாங்க. ஸோ அந்த அடியால தான் இவருக்கு அந்த மென்டல் இதே வருது போல. ஸோ தன் கண்ணு முன்னாடியே தன்னால காப்பாற்ற முடியல காயத்ரின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மக்களை கதைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் மாத்தி காயத்ரி எப்படியாச்சும் மனசை விட்டு அனுப்பிட்டா அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு நம்ம ஹேமா சிம்பத்தில அப்படியே லவ்வா கிரியேட் ஆகி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரகுவரனுக்கு பிடிக்காம அவன் எப்படியாச்சும் அனுப்பிடலான்னு பார்த்து அவங்க அம்மா வேற அவங்க தேடிட்டு இருக்காங்க. 6 மாசமா பிள்ளைய காணுமேன்னு சொல்லிட்டு. அப்புறம் மலேசியால இருந்து அவங்க அம்மா வேற வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பலார் எங்கடா போன்னு அறையும் போதுதான் உண்மைலாம் அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது, தன்னோட பையன் ஒரு பைத்தியமா மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறம் பாட்டுலாம் பாடி ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இடத்த வெயிட் பண்ணிட்டு இரு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹேமா போயிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, விஜய் இந்த கப்ல மண்ணெல்லாம் போட்டு மூடி அதை அப்படியே இப்படி பண்ணி விளையாடுவாங்க தெரியுமா, மலை மாதிரி செஞ்சு அதை பண்ணிட்டு இருப்பாரு. ரோடு ஃபுல்லா அதை பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சீன்லாம் இருக்கும். அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில டைம்ல குழந்தை மாதிரி பண்ணுவாரு, சில டைம்ல கொடூரனா நடந்துப்பாரு. அந்த மாதிரிலாம் இருக்கும். கடைசியில விஜய்க்கு அது அம்மா வந்தோடனே சரியாயிடுமா. சரியானதுக்கு அப்புறம் அந்த 3 பேத்தி கொன்னே ஆகும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். சரி கொன்னலாம்னு சொல்லிட்டு 3 பேர்த்து பிடிக்கும் போது இவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு காயத்ரிலாம் சாகல, காயத்ரி உயிரோட தான் இருந்தா, நாங்களே நான் ஒரு பட்ட சாராயமா ஏதோ சாராயத்தை போட்டுட்டு நாங்க எனக்கு ரொம்ப இதாகி அந்த மாதிரி பண்ணிட்டோம், நாங்க ரொம்ப மிருகத்தனமா நடந்துட்டோம். அன்னைக்கு இவர் தான் கௌதம் தான் இறந்துட்டாருன்னு நினைச்சு நாங்க அப்பப்ப கௌதம் பார்க்க வந்தோம். ஆனா கௌதம் சாகவே கிடையாது. அவன் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துட்டோம், அவன் பொழைச்சிட்டான்னு நினைக்கும் போது தான் எங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. காயத்ரி உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அடப்பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா தலைவாசல் விஜயை துரத்துட்டு இந்த விஜய் ஓடுற இடத்துல அங்க போய் பார்க்கும்போது காயத்ரி உயிரோடு இருப்பா. சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ இன்னும் என்ன, நீ என்னை ஏமாத்துற, நீ எப்படி உயிரோடு இருப்ப, நீ செத்துட்டேன்னு சொல்லும்போது, நான் சாகல சார், பாருங்க அந்த அண்ணா கூட இங்கதான், ஐ மீன் அண்ணானா அவங்க ஹஸ்பண்ட். அப்போ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ண இருந்தார்ல கூட, அந்த மியூசிக் செக் பண்ண போனப்ப விஜய் கூட ஒரு ஆள் இருந்தாரு சொன்னால, அவரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவங்க காலிலே வெட்டியிருப்பாங்க. அதை வேற ஒரு காம்பர், பாருங்க சார் அன்னைக்கு வெட்டிட்டாங்களே, இன்னும் எனக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாரு. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மென்டல் இல்னஸ் எல்லாமே போயிடுது. அதுக்கப்புறம் ஷாலினியோட சேர்த்து வச்சிடறாரு அவங்க ரகுவரன், அவங்க அப்பா. அப்புறம் 2 பேரும் ஒன்னா கார்ல போறாங்க. அவங்க அம்மா, விஜய்,
ஷாலினி 3 பேர் கார்ல ஜாலியா போயிட்டு அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ஆக்சுவலாவே சூப்பர் படங்க. இதுல பாட்டு எல்லாமே பக்கா பாட்டா இருக்கும். ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம் அந்த பாட்டு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ அதுக்கப்புறம் என்ன பாட்டு தெரியுமா? வந்துடுறேன். அதுக்கப்புறம் என்ன பாட்டுனா என்ன பாட்டுறா ஒரு நாள் ஒரு கனவு அதை நான் மறந்திட முடியாது. லைட் வேற போயிட்டே இருக்கு. சரி ஓகே. அடுத்து வந்து என்ன பாட்டு? நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓ நான் கேட்டு அப்படின்னு ஒரு பாட்டு. எல்லா சாங்குமே சூப்பரா இருக்கும். யார் மியூசிக் டைரக்டர்னா யுவன் சங்கர் ராஜோட அப்பா தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர். அதாங்க அந்த காதலுக்கு மரியாதை க்ரூ அப்படியே இங்க வந்திருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். அதே டைரக்டர் தான், எழில் தான் இந்த படத்தை எடுத்திருப்பாரு. சூப்பரான படம். அந்த டைம்ல வந்து இந்த படம் வந்து ஒரு 100 நாள் ஓடி இருக்கு. செம்ம ஹிட் கொடுத்துருக்கு அந்த டைம்ல. இந்த படம் 2000 ரிலீஸ் ஆச்சு. 2000 தான் நான் பிறந்தேன். பிறந்த டைம்ல இந்த படம் வந்து ஹிட் ஆயிருக்கு. பாத்தீங்களா, நான் பிறந்ததால தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சூப்பரா இந்த படம் ஹிட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மிகப்பெரிய கருத்தா நான் என்ன பாக்குறேன்னா, குடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. குடிச்சா உங்களுக்கு வந்து போதை தலைக்கு ஏறி தலகால் புரியாம தான் என்ன பண்றேன்னே அறியாம மிக மிக கொடூரமா மோசமான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி வேலைகள் தான் பொண்ணுகிட்ட போய் தப்பா நடந்துக்கிறது. இதே மாதிரிதாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி வச்சிருக்காங்க. அவனுங்க நல்லா குடிச்சிட்டு போதை ஆகிட்டு அந்த பொண்ணையை வந்து ரேப் பண்ணி இது பண்ணிட்டானுங்க, புறம்போக்குங்க. ஸோ அந்த மாதிரி அதனால எல்லாமே ஒரு அளவா வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, வச்சுக்கவே வேணாம். எதுவுமே இந்த போதையே நமக்கு தேவையே கிடையாது. தேவையே இல்லைண்ணா, அது தேவையே கிடையாது. அதை விட்டுட்டு மற்ற படிப்புல போதையா படிக்க ஆரம்பிங்க. போதையா உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை பண்ண ஆரம்பிங்க. வரைகிறதுல இன்ட்ரெஸ்ட்னா வரைங்க, நல்லா ஜாலியா. கவிதை எழுத பிடிக்குன்னா கவிதை எழுதுங்க. படிக்கிறதுக்குன்னா படிச்சுக்கிட்டே இருங்க, புக்ஸ்லாம் நிறைய வாங்கி. ஒர்க்குலே போதையை ஒர்க்காக காட்டுங்க, கிரியேட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. அதெல்லாம் போயிட்டு உங்க போதையை வந்து போடுங்க. அதை விட்டு போதையை போட்டு தப்பு பண்ணாதீங்க. அதான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். இது 25வது எபிசோட். வெற்றிகரமா 25 படத்தை வந்து பண்ணிட்டேன். தளபதி 25 நம்ம முடிச்சாச்சு. இன்னும் நமக்கு எவ்வளவு படம் இருக்குன்னா ஏகப்பட்ட படம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஜனவரி 9க்குள்ள நான் முடிப்பேன், முடிச்சு காட்டுவேன். லைட் போயிடுச்சு ஆல்ரெடி. எப்படி என் ஃபேஸ் இருக்குன்னு எனக்கே தெரியல. ஸோ அந்த காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த டைம்ல வந்து லொடலொடன்னு எல்லா ஆக்டர்ஸும் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அதில் முக்கியமாக நம்ம தளபதி விஜயும் ஒன்று. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி தான் லைட்டாக முடியலாம் கட்டிங்லாம் போட்டுட்டு மீஸெல்லாம் கொஞ்சம் அப்படி வச்சுட்டு நல்லா ஷேவ் பண்ணிட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே அடுத்தடுத்து விஜய் கெட்டப் மாற நாமளும் அதுக்கேற்ற மாதிரி படங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் கெட்டப் மாற்றுவேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த ஹை பட்டன் ஒன்று இருக்கும், தட்டி விட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ அதனால அதையும் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. பின்னாடி நாய்ஸ் கேட்குதா? ஐயோ, இந்த வீட்டில் பண்ணாவே தான் பிரச்சனை, ஏதோ ஊட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களிடமிருந்து விடைபெறுவது எரளவழலன். நீங்க என்ன எரல்ஸ்னு கூப்பிடலாம், என்ன உளறன்னு பாக்குறீங்களா? எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு, என்ன லைட்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சந்தோஷமா முடிக்கிற வீடியோவை. அவ்வளோதாங்க.